நீ ஒரு வழியாக்கிட்டானா அங்க என்ன இருக்குதுல கை காமிச்சாங்க போறாங்க இருக்கு. ஐனேஷ் குட்டி நான் சாப்பிடவே பையனை வச்சுட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சதாங்க பெரிய கடல் வரது திமிங்கெல்லாம் கரை ஒதுக்கியது. இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை குழம்பு தோசையும் தாங்க செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வெளியே கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் எனக்குன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கிடைச்சாங்க. அவங்க வீட்டுக்கு தாங்க நாங்கள் இப்போ போகிறோம். நானும் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். கடலூரில் தாளங்குடாங்கிற ஊருங்க. இங்கே இருக்க பீச் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அந்த பீச்சுக்கும் அவங்க வீட்டுக்கும் ரொம்பவே பக்கமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கவே செம்மையாக இருக்கும். நாங்கள் போகிறப்ப அக்கா மீன்லாம் அஞ்சிட்டு நண்டு குழம்பு ரெடியே பண்ணிட்டாங்க. பார்த்தா அக்கா ஏதோ ஒரு மீன்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மீன் ஏதோ நாக்கு மீனாம்மா. உண்மையாலுமே அவங்க க்ளீன் பண்ணுற விதமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதுதாங்க. ஆனால் இதில் வந்து 2 ஃபேமிலி இருக்காங்க. 2 அடுப்பு 2 ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கும். என்னதான் 2ஆ இருந்தாலும் மற்றபடி எல்லாம் ஒத்துமையாக ஜாலியாக இருப்பாங்க. ஹைனேஷ் பொறுத்த வரைக்குமே எங்கே போனாலுமே சீக்கிரமாகவே அட்டாச் ஆயிடுவான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவில் எடுத்துகிட்டு வந்து அதே எனக்கு கொடுன்ட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அதில் ஐஸ்கிரீம் இல்லைன்னு என்னால் அவங்ககிட்ட புரிய வைக்கவே முடியல. இது பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய வீடுங்க. சுனாமியால் தாக்கப்பட்ட வீடு அப்படிம்பாங்க. நான் சின்ன வயசில் இந்த செய்தியெல்லாம் பார்க்குறப்ப யோசிப்பேன், எப்படி தான் இவங்க இந்த கடல் பக்கத்தில் இருக்காங்களோ தெரில. எப்படிலாம் புயல் எப்படிலாம் வேகமாக அலை வருது அப்படின்லாம் யோசித்து சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் ரொம்ப பயந்துருக்குங்க. திடீர்னு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நீ தான் சிக்கன் பிரியாணி செய்யணுன்ட்டாங்க. அச்சோ நான் செய்கிற சிக்கன் பிரியாணி தான் உங்களுக்குலாம் வேணுமான்னு நானும் கேட்டேன். கண்டிப்பாக ஆமான்ட்டாங்க. சரி ஓகே போ, இந்த சிக்கன் இன்றைக்கி நம்ம கையால் தான் பிரியாணி ஆகணும் போல் அப்படின்னு நானும் ஒரு வழியாக பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அக்காவோட கைவண்ணம் பார்த்திங்கன்னா சிக்கன் மஞ்சூரியன், பெப்பர் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை என்னென்னமோ செஞ்சுருந்தாங்க. நம்மளால் எந்த அளவுக்குலாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறலாம் எனக்கு பெரிய டவுட்டு தான். ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. எங்கேன்னு பார்த்திங்கன்னா பீச்சில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சடன் பிளான் தான் இது. அங்கே டெசர்ட்டுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இங்கே மின்ட் லெமன் ஜூஸ் தாங்க போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். வாட்டர் பாட்டில்லாம் கையில் எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா அங்கே அடிபைப் இருக்குது, அதிலே தண்ணி பிடிச்சிக்கலாம். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து தண்ணி பிடிப்பாங்களாம். பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து தண்ணியை பிடிச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஏரியா கவர் பண்ணணுன்னு நினச்சேன். என்னால் முடியல. ஏன்னா நாங்கள் பீச்சுக்கு வந்ததே ஒரு 3 மணிக்கு தான். வந்தோடனே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவ்வளோ பசி. ஜூஸியாக செஞ்ச ஃபுட்டெல்லாம் ஒரு பக்கம் அக்கா எடுத்து வச்சாங்க பாருங்க. சீக்கிரம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எடுத்து நாங்களும் ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு சாப்பிட்றதே செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் பீச்சு, ஒரு பக்கம் நல்ல வேலைங்க. ஆனால் காற்றடிக்கலை, மண்ணெல்லாம் விழுந்துருமோன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். உண்மையாலுமே நினைக்கிறேன் எங்கள் நேரம் காற்றடிக்கலை. இதுக்கிடையில் என் பையனை ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு அவங்கூட சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. அவன் பீச்சை பார்த்தோன்னே விடவே மாட்டேன்ட்டான். உள்ளே போய் விளையாடணுங்கிறனா நான் பயந்துட்டு தூக்கிட்டு ஓரமாக வந்து தூரமாகவே வந்து உட்காந்துட்டோங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு பக்கம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அக்காவும் உண்ட மயக்கத்தில் அங்கேயே உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீச் பக்கத்தில் இருக்க கல்பாலத்து மேலே இருந்துட்டு அப்படியே ஒரு வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களும் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் கொஞ்சம் கூட முடியல. ஏன்னா வந்த இடத்துல என் பையனை சமாளிக்கிறதுக்கே என்னால் முடியல. இவனை வச்சுட்டு நம்மளாம் எங்கே பிக்னிக் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வில்லா ஹவுஸ் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஃப்ளாட் மாதிரி போட்டு ஐ திங்க் அது ஃப்யூச்சரில் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக போகுதான்லாம் எனக்கு தெரியல. ஏலாய் பீச் அப்படின்லாம் போட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பில்டிங்ஸுலாம் கூரை கொட்டாயில் கட்டுவாங்களா அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஐனேஷ் குட்டி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். இங்கே எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறலாமா போட்டு இன்ஸ்டாவில் போட்டு. பிக்னிக்னா டான்ஸ் பாட்டெலாம் இல்லைன்னா எப்படிங்க அப்படின்ட்டு இங்கே பாப்பா பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல். அந்த பாட்டுக்கு அழகாக டான்ஸ் ஆடினாங்க. அவங்க பாட்டு கண்டினியூவாக ஒரு மியூசிக் போட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு வழியாக இந்த பிக்னிக்கு எண்டுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டாயிடுச்சு. எப்படா போய் சேர்றது வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐனேஷ் குட்டியே ரொம்ப டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டான் போகிறப்பெல்லாம். இப்போல்லாம் இந்த பிரேஸ்லெட் செய்கிறது என்னமோ தெரியலைங்க. சின்ன பிள்ளைங்களும் ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சி. ஸ்கூல்லேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கஸ்டமர்லாம் பார்த்துக்கோங்க வந்திருக்காங்க வாங்குறதுக்கு. நானும் 1 2லாம் போட்டு பார்த்துருந்தேன். உண்மையாலுமே சூப்பராக அழகாக இருந்துச்சு கைக்கு.
கடைசியாக ஒரு டீயையும் குடிச்சிட்டு பிரியவும் மனசு இல்லாமல் நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஐனேஷ் குட்டி அவ்வளோதாங்க, ரொம்ப டயர்டாக இருந்தார். அப்படியே குளிக்க வச்சோடனே மறுபடியும் தெளிவாயிட்டார். ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.